அண்ணன் தங்கையின் சிறிய தவறும் பெரிய பாடமும். ஒரு அழகான பசுமையான கிராமத்தில் ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் அப்பா, அம்மா, ஒரு சிறுவன் மற்றும் அவன் தங்கை இருந்தார்கள். சிறுவனின் பெயர் ஆரவ். அவனுடைய தங்கையின் பெயர் மீனா. அவள் 6 வயது. மிகவும் இனிமையான, அண்ணனை மிகவும் நேசிக்கும் குட்டி. அவர்களின் அப்பா ராமு ஒரு விவசாயி. அவர் தினமும் வயலில் வேலை செய்து குடும்பத்தை பார்த்து கொண்டார். அம்மா லட்சுமி வீட்டை பார்த்து குழந்தைகளை அன்பாக கவனித்துக் கொண்டார். ஒவ்வொரு மாலையும் ஆரவ் மற்றும் மீனா வீட்டின் முன் உள்ள பெரிய மரத்தின் கீழ் விளையாடுவார்கள். ஒரு நாள் ஆரவ் தனது நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தான். மீனா அண்ணனிடம் ஓடி வந்து சொன்னாள், அண்ணா, நானும் விளையாடலாமா? ஆனால் ஆரவ் நண்பர்களுடன் மிகவும் உற்சாகமாக இருந்தான். இது பெரிய பசங்க விளையாட்டு, நீ போய் வேற விளையாடு என்று சொன்னான். மீனா சோகமாக அங்கிருந்து போனாள். ஆரவ், நாளைக்கு காலையில் பள்ளிக்கு செல்லும் முன் கோழிகளுக்கு உணவு போடு. சரி அம்மா என்றான் ஆரவ். ஆனால் மறுநாள் காலையில் அவன் நண்பர்கள் அழைத்ததால் அவன் அவசரமாக வெளியே போய் விளையாடிவிட்டான். கோழிகளுக்கு உணவு போடுவது மறந்து போனது. மீனா அதை கவனித்தாள். அவள் மெதுவாக கோழிகளுக்கு உணவு போட முயற்சி செய்தாள். ஆனால் அவள் இன்னும் சிறியது. ஒரு பெரிய பானையை தூக்க முயன்ற போது அது கீழே விழுந்தது. பானை உடைந்தது. மீனா பயந்து அழ ஆரம்பித்தாள். அம்மா அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்தாள். என்ன ஆச்சு என்று கேட்டாள். மீனா அழுகையுடன் சொன்னாள், நான் கோழிகளுக்கு உணவு போட நினைத்தேன், பானை உடைந்து போயிட்டு. அம்மா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாள். அது ஆரவ் வேலையலா என்று கேட்டாள். அந்த நேரத்தில் ஆரவ் வீட்டிற்கு வந்தான். அவன் நடந்ததை கேட்டவுடன் மிகவும் அமைதியாக நின்றான். அவனுக்கு தன் தவறு புரிந்தது. ஆரவ் மெதுவாக அம்மாவிடம் சொன்னான், அம்மா, இது மீனாவின் தவறில்லை. நான் தான் கோழிகளுக்கு உணவு போட வேண்டும். நான் மறந்துவிட்டேன். மீனா அண்ணனை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அப்பா அப்பொழுது வயலில் இருந்து வீட்டிற்கு வந்தார். அவர் எல்லாவற்றையும் கேட்டார். அப்பா மெதுவாக சிரித்தார். ஆரவ், தவறு எல்லோரிடமும் நடக்கும். ஆனால் தவறை ஒப்புக்கொள்வது பெரிய நல்ல விஷயம். பிறகு மீனாவை பார்த்து சொன்னார், நீ அண்ணனுக்கு உதவ நினைத்தது மிகவும் நல்லது. அம்மா குழந்தைகளை அருகில் அழைத்தாள். ஒரு குடும்பத்தில் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும். அதுதான் குடும்பத்தின் வலிமை. அந்த நாளில் இருந்து ஆரவ் தனது பொறுப்புகளை மிகவும் கவனமாக செய்ய ஆரம்பித்தான். மீனாவையும் விளையாட்டில் சேர்த்துக் கொண்டான். மாலை நேரத்தில் அவர்கள் இருவரும் மரத்தின் கீழ் சிரித்து விளையாடினர். அப்பா அம்மா அவர்களை பார்த்து மகிழ்ந்தனர். நீதி, தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்வதுதான் உண்மையான தைரியம். குடும்பத்தில் அன்பும் உதவியும் இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் தீரும். Don't forget to like, subscribe, and ring the bell for more videos.